கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி திரு எடப்பாடி பழனிசாமி கூறக்கூடிய அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். முழு தகவல்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் எதிராக 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு கடந்த 2019 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கானது மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக இயலாது எனவும் தனது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க விலக்களித்து அத்தோடு இந்த சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலன் என்பவரை நியமித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே தாங்கள் கூறியது போல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நினைவுபடுத்துவதாக தெரிவித்தார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக அறிவுறுத்தல் வழங்குங்கள் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.